இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. Na 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 na
மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 13 வரையிலானவைகள். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வெளிவிடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகின்றவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவி செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, மரபுகள் என்பவை மானிட பண்பாட்டின் வரலாற்று எச்சங்கள் எனலாம். ஏனென்றால் காலம் காலமாக கடைபிடிக்கப்படுவதால் தொன்மையும் மதிப்பும் வாய்ந்தவை. அரசியலில் பார்த்தோம் என்றால் ஒரு சின்னத்தை வைத்து தந்தை மகன் பேரன் என்று கட்டி காத்து பிடித்து செயல்படுகின்றவர்கள். காரணம் எங்கள் மரபு என்பார்கள். திருவிழா காலங்களில் கண்டிப்பாக பாட்டு கச்சேரி வைத்து நிறைவு செய்வதுதான் எங்களது மரபு என்பதையும் அறிந்திருப்போம். மரபுகளை பற்றி பேசுகிற சமயத்தில் நம்முடைய ஆலயங்களில் கூட இன்னைக்கு ஆரத்தி, கும்பம் எடுக்கிறது, அஞ்சலி எடுக்கிறது, குத்துவிளக்கு ஏற்றுறது, குங்குமம் பொட்டு வைக்கிறது, அதையும் மரபுன்னு தான் சொல்றோம். எவ்வளவு பராக்குகள் அந்த இடத்துல. அதில் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா குருக்களை திருவிழா தொடங்குற சமயத்தில் அவருடைய இருக்கிற இல்லத்திலே போய் அழைப்பார்களாம். மக்கள் போய், வாங்க வாங்க திருவிழா வாங்கன்னு சொல்லிட்டு. இது எந்த மரபு, என்ன பாரம்பரியம்? சில இடங்கள்ல கொடி இறக்கும் போதும் கொடி ஏற்றும் போதும் வான வேடிக்கை வைத்து தான் இறக்குவார்களாம், ஏற்றுவார்களாம். இது என்ன மரபு? சில இடங்கள்ல சமபந்தி கண்டிப்பா வச்சு ஆகணும். தின்ன வழி இல்லாத போல வீடுகள்ல ஏழைகளுக்கு உணவளித்தோம் என்று சொன்னால் சரி. இது என்ன மரபு தெரியல, எனக்கு புரியல. இதே லட்சக்கணக்கில் கச்சேரிகள் வைக்கிறார்கள். கேட்டால் பாரம்பரியம், மரபு. எவன் கேட்டா இது? எந்த ஆண்டவன் கேட்டா இது? ஆனால் அதே வேளையிலே இல்லாத மரபுகள், மனித மரபுகளை உருவாக்கலாமே. ஏழைகள் நிதி என்று ஒதுக்கலாம். இந்த ஆண்டு எல்லோருக்கும் தொடர் பயிற்சி என்று நிதி ஒதுக்கலாம். இல்லை என்றால் இல்லாத ஏழைகள் வீடுகளை கட்டி கொடுக்கலாம். இல்லை என்றால் படிக்க இயலாத ஏழை பிள்ளைகளுடைய, நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஆனா வசதி இருக்காது, அவங்கள படிக்க வைக்கிற ஒரு திட்டம் போடலாம். கேன்சர் பேஷண்ட் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நோயாய்ப்பட்டு இருப்பாங்க, பணம் இருக்காது, வசதி இருக்காது, அவர்களுக்கு நிதி ஒதுக்கலாம். ஏன் இதெல்லாம் மனித மரபுகளாக மாற்றக்கூடாதா? வெடி வைக்கிறதும் வான வெடிக்கை வைக்கிறதும் சமபந்தி போடுறதும் தான் நமக்கு மரபா? இயேசுவுக்கு பிடிக்காத மரபுகள் இவைகளிலே சிலவைகள் இருக்கத்தான் செய்கிறது. எனவே மரபுகள் மாறப்பட வேண்டுமா, மதிக்கப்பட வேண்டுமா, மீறப்பட வேண்டுமா என்ற கேள்விகளை நமக்குள்ளே கேட்டு பார்த்தால் சில சமயங்களில் நாமே வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் அதை மூடி வைத்துக்கொண்டு மரபு, பாரம்பரியம் என்று சொல்லிக்கொண்டு நம்மளை பலரும் சமயத்திலும் சமூகத்திலும் அரசியலிலும் விளையாடி கொண்டிருக்கிறோம். பலவிதமான மூட மரபுகள் இந்த சமுதாயத்தின் சமயத்தின் பழக்கத்தில் இருக்கிறது. இப்பொழுது இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது மனித மாண்பு வளர ஒரு சில மரபுகள் தொன்று தொட்டே காலத்திலிருந்தே அரசு வேலைகளின் தேர்விலே குறைந்த வகுப்பினை சார்ந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் போன்ற மரபுகள் அது மதிக்கப்பட வேண்டும். சில இடங்கள்ல மரபு உண்டு. வீடுகளுக்கு வந்த உடனே தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு திண்ணை என்று பெயர் சொல்லுவார்கள். திண்ணையில உட்கார வச்சு
எந்த ஜாதியை சேர்ந்து வந்தாலும் கொடுப்பாங்க, எந்த மதத்தை சார்ந்த வந்தாலும் தண்ணி கொடுப்பாங்க. அது மரபு தானே, நல்ல மரபு தானே. ஆனால் அந்த மரபு உடைக்கிறதுக்காகவே இன்னைக்கு கிரில்லு வேற, கரவு வேற, சிசிடிவி கேமரா வேற, காம்பவுண்டு வேற, நாய்கள் ஜாக்கிரதை வேற, நல்ல மரபுகள், மதிக்கப்பட வேண்டிய மரபுகள் இன்றைக்கெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இது மரபாகவே மாறி காணப்படுகிறது. இத்தகைய மரபு அங்கீகரிக்கப்பட வேண்டியவை. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பரிசேயர்களின் மரபு எண்ணம் முதல் வகையை சார்ந்தது. ஆனால் இயேசுவின் மரபு இரண்டாவது வகை, அதாவது மனித மாண்பை மதிக்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய, உதவக்கூடிய மரபு. பரிசேயர்களின் மரபு கடவுளின் கட்டளைக்கு எதிரானதை சுட்டிக்காட்டுகிறது. இயேசு கொர்பான் என்னும் மரபை சுட்டிக்காட்டி, நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனுள்ளதாக்கி விடுகிறீர்கள் என்கிறார். இதுபோல நாமும் பலவற்றை செய்கிறோம். நம்முடைய வாழ்வில் மரபு எந்த அளவில் தாக்கத்தை கொடுக்கிறது? குடும்பத்தில் பல மரபுகளை வைத்திருக்கிறோம், திருமண விஷயங்களிலே பல மரபுகளை வைத்திருக்கிறோம். வெக்கமா இருக்கும் சில சமயங்கள்ல, வரதட்சணை கொடுத்தும் வாங்கியும் கேட்டும், அது மரபு தான். நல்ல மரபா? திருவிழா என்ற பெயரிலே மரபு என்ற உண்மையான சந்தோஷத்தை இழக்கிறோமா அல்லது சேர்க்கிறோமா? மரபை மனதில் வைத்து அழிக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் சில சமயங்களிலே கேவலமா இருக்கும், சில சமயங்களிலே சந்தேகமா இருக்கும், சில சமயங்களிலே சந்தோஷமாக இருக்கும், சில சமயங்களிலே கேள்விக்குரியதாக இருக்கும். சிந்திப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. தீய மரபுகளுக்கு எதிராக அறைவுகள் விடுத்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களது வாழ்வில் வழிபாட்டிலும் உள்ள எதிர்மரபுகளை விட்டுத் தள்ளுகிற துணிவை எங்களுக்கு தாரும். ஆமேன். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா,
அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
எம்மிறையாற்றல் கொண்ட காவலும் நீர் இணைகின்றோம் உம்வழியில் நடத்துமையா இறையாற்றல் கொண்ட காவலும் நீர் இணைகின்றோம் உம்வழியில் நடத்துமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர் நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர் நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே பாச பகிர்வினையே பண்பாய் கொண்டவரே பாச பகிர்வினையே பண்பாய் கொண்டவரே எம்மிறை ஒளிவாய் மயிலக்கடம் நீர் இணைகின்றோம் உம்வழியில் நடத்துமையா இறை ஒளிவாய் மயிலக்கடம் நீர் இணைகின்றோம் உம்வழியில் நடத்துமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே கொண்டாடி கரம் கோர்த்தோம் வந்தொழியாரே கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.